வணக்கங்க. நான் கல்பனா பன்னீர்செல்வம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குடும்ப பொறுப்பு காரணமா வெளியில சென்று வேலை பார்க்க முடியும்னாலும் அன்றாடம் வேலையில அத்தியாவசியமான பொருட்களின் விலை உயர்வை சமாளிக்கிறதுக்கு பல பெண்கள் தனது திறமைக்கேற்ற சுய தொழில ஈடுபட்டு வராங்க. இவ்வாறு வீட்டுல இருந்தே செய்யற தொழில் எல்லாராலையும் செய்ய முடியுங்க. அதுக்கு முழு முயற்சி. அது ஏன் நமக்கு சாத்தியப்படாது? இந்த பதிவுல முழுமையா பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லையா? நீங்க முழுமையா பாருங்க. இல்ல, ஒவ்வொரு பெண்களும் அவங்களுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி சுய தொழில ஈடுபட்டு செஞ்சு வராங்க. அதுல சிலது என்னன்னா நாம சொல்றோம், அதுக்கு வழிமுறையும் சொல்லி தரோம். நீங்க முழுமையா பார்த்து பயன் பெறுங்க, சரிங்களா? வீட்டிலிருந்து உணவு தயாரித்து வழங்குதல் ஒண்ணு. ஹோம் பேஸ்ட் ஃபுட் பிசினஸ் எல்லாருக்கும் சமையல் தெரியும். அவங்க பேக்கரி பொருட்கள், மசாலா பொடி, ஊறுகாய், இனிப்பு வகைகள், சிற்றுண்டிகள், சிறுதானிய உணவு வகை, மாவு அரைக்கும் தொழில், இதெல்லாம் உற்பத்தி செய்து நாம செய்ய ஆர்வம் கொண்டு இதை மார்க்கெட் பண்ணி நாம வியாபாரம் செய்யலாங்க. இதுக்கு வழிமுறையில முயற்சி அதிகம், உங்களுக்கு செலவு கம்மி தான். வீட்டுல இருக்க சில பொருட்கள் அதை வச்சுட்டு நீங்க கத்துக்க முடியும், செய்ய முடியும். பேக்கரிக்கு மட்டும் கிளாஸ் போய் கத்துக்கோங்க, இல்ல ஆன்லைன்ல கத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் சொல்றது, ஆடை வடிவமைப்பு. அதுக்கு நம்ம என்னங்க தெரிஞ்சிருக்கணும்? ரெண்டாவது டிப்ஸ் இதுதான். தையல் தெரிஞ்சிருக்கணும். இப்ப எல்லாம் சொல்லி தராங்க பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு. ஒரு பிளவுஸ் தைச்சாவே உங்களுக்கு எவ்வளவு காசு இல்லைங்களா? வீட்டுல இருந்தே நீங்க செஞ்சு கொடுக்கலாம். பிளவுஸ்க்கு அதுவும் 6 வேலைப்பாடுகள்னு சொல்லிட்டு செஞ்சு தராங்க. அப்புறம் துணி பைகள்லாம் தயாரிச்சு கொடுக்கறதுங்க. இந்த தீபாவளி டைம்லாம் துணி எல்லாம் கொடுப்பாங்க, அதை பையா தைச்சு தர்றது. இந்த மாதிரி நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த செஞ்சு உங்களுடைய சுய தொழிலா வீட்டுல இருந்து 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்யலாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, மூணாவதா பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம்னு சொல்லுவாங்க. என்னன்னா இயற்கை விவசாய பொருட்கள், அது வீட்டு மாடி தோட்டத்துல தயாரிக்கிறதுங்க. மூலிகை செடிகள் வளர்ப்பு, மலர் சாகுபடி, இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் செஞ்சு அதை வணிகம் செஞ்சு வேளாண் துறையில கால் பதிக்கலாம். இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு முதல்ல சில முதலீடு மட்டும் செஞ்சுட்டு பிறகு நீங்க அதிகமா செஞ்சு பயன் பெறலாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வியாபாரம் பண்றதுங்க. வலைத்தளங்கள் மூலமாக என்னன்னா சமூக வலைத்தளங்களை நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க செய்யற கைவினை பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், ஆடைகள், இதை வாங்கி விற்கலாங்க. ஆன்லைன் வணிகத்திலேயே நீங்க ஜொலிக்கலாம். அது இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் விற்கலாம், அதுல கமிஷன் கிடைக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கும் 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட உங்களுக்கு செய்ய முடியுங்க. நீங்க உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க கமிஷன் மாதிரி செய்யலாம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு அதை அழகு பராமரிப்பு துறையில செய்யலாங்க. அதுக்கு நீங்க பெரிய பார்லர் தான் வச்சுட்டு பண்ணணும்னு இல்லை, வீட்டுல இருந்தபடியே இந்த திறமைய வெளிப்படுத்தலாங்க. அடுத்து இதுல மெகந்தி டிசைன் பண்றது, வீட்டுல இருந்து அழகுபடுத்துறது, சின்ன சின்ன பெரிய பார்லருக்குலாம் போக முடியாதவங்க இருப்பாங்க, உங்ககிட்ட செஞ்சுக்குவாங்க. அது போக போக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணீங்கன்னா டேட்டா என்ட்ரி பண்றது, அப்புறம் கணினி பயிற்சி மையம் வச்சு செய்யறது. அதுக்குள்ள பணம் வேணுங்க, அதனால செய்யலாம். குழந்தை பராமரிப்பு மையம் செய்யறது, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறது, சமூக வலைத்தளம், மேலாண்மை, இதெல்லாம் ஆர்வமா கத்துக்கிட்டு சுய தொழில் தொடங்கி வருமானம் பெறலாங்க. அடுத்தது இதெல்லாம் கற்பித்தல் துறையில வருங்க. நீங்க நல்ல எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கலாம், சரிங்களா? கைவினை பொருட்கள் செய்யறது, நகைகள் தயாரிக்கிறது, வீட்டு அலங்கார பொருட்கள், மெழுகுவர்த்தி, சோப்புகள், காகித பொருட்கள்,
இதெல்லாம் வந்து ஆர்வம் கொண்டிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா தொழில் தொடங்கி உங்கள் திறமை வெளிப்படுத்தலாங்க. இதுக்கு வந்து சொல்லி தரவங்க அவங்களே ஆர்டர் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இல்ல உங்க ஸ்கில்லு தான், உங்க பேச்சு திறமையிலையும் உங்களோட இதுலயும் நல்லா சேல்ஸ் பண்ண முடியுங்க. அடுத்து நீங்க வந்து இது கிளாஸ் எடுக்கலாம். என்னன்னா நீங்க ஆர்ட், டான்ஸ், அப்புறம் வந்து டியூஷன், யோகா, இசை இதெல்லாம் வந்து வீட்டுல இருந்து நீங்க ஆன்லைன் மூலமாவும் சொல்லி தரலாம், வகுப்புகளை எடுக்கலாம். இந்த மாதிரி எண்ணற்ற சுய தொழில்கள் உண்டுங்க. இதை நம்ம வந்து வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் வந்து கண்டிப்பா முன்னேறலாங்க. முயற்சி இருந்தா கண்டிப்பா வெற்றி இது நிச்சயம் தானே. திறன் உள்ளது, ஆனா முதலீடு மற்றும் தகுந்த பயிற்சி வேணும் இல்லையா? இதெல்லாம் வந்து யோசிக்கிறது புரியறது. அதுக்கான பயனுள்ள தகவல்கள் தான் இப்ப தரப்போறோம் நாங்க. அதுல வந்து தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்டம் இருக்கு. TN உமன் என்டர்பிரனர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. அதுல வந்து தொழில் தொடங்கத்துக்கு 10 லட்சம் வரை கடன் உதவி மற்றும் மானியங்கள் தராங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள், மக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கு. இக்குழுக்களுக்கு வந்து வங்கி கடன்கள் வந்து எளிதா கிடைக்குது. நீங்க அந்த குரூப்ல மெம்பரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். மானிய உதவிகளும் உண்டு. அப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம்னு இருக்குங்க. இதுல வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுற பெண்களுக்கு வந்து அரசு வழி உதவிகள் வந்து கிடைக்குதுங்க. அரசு திட்டங்களை பெற வந்து செய்ய வேண்டியது என்னன்னா, உங்கள் பகுதியில் இருக்கும் இல்லையா அந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், மகளிர் திட்ட அலுவலகம், வங்கிகளை அணுகி திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இணையதளம் இருக்குங்க. அது ஸ்டார்ட் அப் இந்தியா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணையதளங்கள்ல இருந்து உங்களுக்கு தகவல்கள் கிடைக்குங்க. சரிங்களா? அதே போலயே மத்திய அரசும் பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி வருதுங்க. அவற்றில வந்து பிரதான் மந்திரி விஸ்வகர்மா போஜனா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடத்தக்கது. 18 வகையான பாரம்பரிய தொழில்கள் இருக்கு. நீங்க வந்து கிராமப்புற பெண்கள்னா இதுல வந்து நல்லா பயன்பெறலாம், மற்றவங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? தொழிலை விரிவுபடுத்த கூடுதலாக சிறு கடன்கள் மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு உதவிகளும் தராங்க. இதுல வந்து குறிப்பா விதவைகள் மற்றும் ஏழ்மை குடும்ப பெண்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதன் மூலமாக நீங்க 8000 இருந்து 5000 வரை வீட்டுல இருந்தபடியே சம்பாதிக்கலாம். மத்தவங்க என்னங்க, சிங்க பெண்கள் தானே நீங்க. தேவையான முயற்சிகளை செய்யுங்க, திறன்களை வளர்த்துக்கோங்க. நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வருது. அதோட நம்ம வாழ்விலையும் நம்ம முன்னேறி வெற்றி வாகை சூடி மகிழலாங்க. பெண்களின் சுய தொழிலுக்கான முயற்சி தான் இது. சில யோசனைகள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கங்க.